Taste the Daily. மின் கம்பத்தில் இருந்த மின் வயர் அறுந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாகைக்குளம் கிராமத்தில் முருகன் என்பவர் சாலையில் நடந்து சென்றபோது மின் கம்பத்திலிருந்து மின் வயர் அறுந்து விழுந்து அவரது கழுத்தில் சிக்கியுள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி முருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறை அமைச்சர் டாஸ்மாக் வருமானத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதால் மின்துறை அதிகாரிகள் மின் கம்பிகளை முறையாக பராமரிக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேதமடைந்த சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சேதியூர் கிராமத்தில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்து காட்சியளிக்கிறது. சாலையை சரி செய்ய வேண்டுமென கிராம மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த சாலையில் விளைபொருட்களை எடுத்துச் செல்வதில் சிரமம் ஏற்படுவதாக தெரிவிக்கும் பொதுமக்கள் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் நிலவிய கடுமையான பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி, கடத்தூர், மொரப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. மேலும் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு நிலவிய பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். தென்காசி அருகே சிலிண்டர் வெடித்து தாய் மற்றும் 2 குழந்தைகள் காயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி அடுத்த சக்தி நகரை சேர்ந்த ஜூலி மேசலின் என்பவரது வீட்டில் சிலிண்டர் வெடித்ததில் அவரும் அவரது மகன் மற்றும் மகள் ஆகிய 3 படுகாயமடைந்தனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிலிண்டர் வெடிப்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பல்நோக்கு கட்டிடத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி அடிக்கல் நாட்டினார். கொடிக்குறிச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கடற்கரையில் மீனவர்களின் வலையை மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருவைக்குளம் கடற்கரையில் புனித சந்தியாகப்பர் ஆலயம் அருகே மீனவர்கள் வலை பின்னும் மற்றும் பழுது பார்க்கும் கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடத்தில் பிரான்சிஸ், சேசுராஜா, மாணிக்கம் உட்பட 6 மீனவர்கள் கடலில் மீன் பிடித்துவிட்டு வாவல் மீன், கனவா மீன், முரல் மீன்களை பிடிக்கும் வலைகளை வைத்திருந்தனர். இந்த நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வலைகளுக்கு தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன் வலைகளை மர்ம நபர்கள் தீயிட்டு கொளுத்திய சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குமாரகிரி பஞ்சாயத்து பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் திமுகவினரே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. குமாரகிரியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குமாரகிரி பஞ்சாயத்து பகுதியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்காததால் அப்பகுதி பொதுமக்களும் திமுகவினரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க துடிக்கும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக திமுகவினரே போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை, விவசாய கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிராக்டர் பேரணி சென்ற விவசாயிகளை ஏவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். சமயபுரம் அருகே நம்பர் 1 டோல்கேட் பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுப்பதற்காக டிராக்டரில் பேரணியாக சென்ற விவசாயிகளை அனுமதி மறுத்து ஏவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்டாலினின் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஆட்சியில் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடக்கூட உரிமையில்லாத அவல நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மத்திய சர்க்கார் லாபகரமான விலை கொடுக்கறதுக்கு அனுமதி வழங்கல, கடன் தள்ளுபடி பற்றி பேச மாட்டேங்குது. அதனால விவசாயிகள்லாம் இந்தியா பூரா இன்னைக்கு டிராக்டர் பேரணி. இந்த டிராக்டருக்கு வாங்கின கடன்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க, தள்ளுபடியே பண்ணல. அது இல்லாமல் இங்கே நாங்கள் டிபிசிக்கு போனால் லெஞ்சம் கேட்குறாங்க. எங்களால் லெஞ்சம் கொடுக்க முடியல. லாபகரமான விலையும் இல்லை, ஆனால் எங்கிட்ட லெஞ்சமும் கேட்குறாங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நல்லத்தங்கால் கோவில் சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பத்ராயிருப்பு பகுதியில் உள்ள நல்லத்தங்கால் கோவில் அர்ஜுனாபுரம் கிராம கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. மேலும் இந்த கோவில் தங்களுக்கு சொந்தமென நல்லத்தங்கால் வழி வகைதாரர்கள் கூறி வருகின்றனர். இதுகுறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் கோவிலில் உள்ள நல்லத்தங்கால் சுவாமி சிலையை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கோவில் தொடர்பான சர்ச்சை சம்பவங்களில் மெத்தன போக்குடன் செயல்படுவதால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர்.